அஜித்தினுடைய அப்பா இறந்தப்போ அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். யாருமே வந்து எங்களுடைய பிரைவசியை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை ஓரளவுக்கு இங்கே உணர்ந்தாங்க. 1, 2 ஊடகங்கள் தான் ரொம்ப கிட்ட போய் எடுக்க போகும்போது கூட அவர் கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ்னாரு, வந்துட்டாங்க. அதுவே அநாகரிகம். நீங்க அவர் சொன்ன பிறகும் நம்ம அங்க போய் நிக்கிறதுங்கிறது. அதே மாரி விவேக் மகன் இறந்தப்போ, அவர் ரொம்ப கண்ணீரோட ஒரு வேண்டுகோள் வச்சாரு. தயவுசெய்து இத வந்து என்ன என்ன தனிமையில விடுங்கன்னு. அது மாரி யாருமே போகல. எல்லாருமே கேமராவ தூரம் வச்சுட்டாங்க. யாருமே அங்க கிட்ட போகல. ஸோ அந்த மாரி வந்து விஜய் ஆண்டனி வீட்ல நடந்தது ரொம்ப அநியாயம். அதெல்லாம் வந்து சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் திரையுலக அமைப்புகள்லாம் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து, இனிமே எதிர்காலத்தில் ஏதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது, தயவுசெய்து மீடியாக்கள் வராதீங்க, புரிஞ்சுங்கன்லாம் சொன்னாங்க. ஒரு பெரிய யூடியூப் நிறுவனம் வந்து அத நாங்க உணர்றோம். இனிமே நாங்க அந்த தவற செய்ய மாட்டோம்னாங்க. செய்யல. அதுக்கப்புறம் அவங்க செய்யல. ஸோ இந்த மாரி ஒரு தார்மீகமா நம்மளே ஒரு முடிவுக்கு வரணும். அது எப்போ வரும்னு தெரியல. கண்டிப்பா. அண்ட் இத நினைக்கும்போது டிஸ்ஹார்டனிங்கா இருக்கு. இப்படி பண்றத பார்க்குறப்போ, அந்த ஒரு மரணத்த வச்சு அதுல ஒரு ம். ஏர்ன் பண்றது, அண்ட் அங்க போய் அவங்க பிரைவசி இன்வைட் பண்றதுன்றது தவறான விஷயம்.